நாள் 3. சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமையான காலை உணவு. சோயா ஊத்தாப்பம் செய்வது எப்படி? 10 ஊத்தாப்பம் செய்வதற்கானது: அரை கப் சோயா மாவு, அரை கப் அரிசி மாவு, அரை கப் குறைந்த கொழுப்பு தயிர் அல்லது புளிக்க வைத்து கொள்ளலாம். 1 மேஜைக்கரண்டி பொடியாக நறுக்கிய கறிவேப்பிலை, 1 மேஜைக்கரண்டி பச்சை மிளகாய் விழுது, சுவைக்கேற்ப உப்பு, அரை தேக்கரண்டி எலுமிச்சை சாறு தேவைப்பட்டால். சமைக்க 2.25 தேக்கரண்டி எண்ணெய். காய்கறி டாப்பிங்கில் கலக்க வேண்டியவை: 1/4 கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம், 1/4 கப் பொடியாக நறுக்கிய தக்காளி, 1/4 கப் துருவிய குறைந்த கொழுப்பு பன்னீர் அல்லது ஏதாவது ஒரு காய், 1 மேஜைக்கரண்டி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, சுவைக்கேற்ப உப்பு. செய்முறை: ஒரு பாத்திரத்தில் சோயா மாவு, அரிசி மாவு, தயிர், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் விழுது, உப்பு மற்றும் 1 கப் தண்ணீர் சேர்க்கவும். ஊற்றும் அளவிலான மாவை உருவாக்க நன்கு கலக்கவும். இறுதியாக எலுமிச்சை சாறு சேர்த்து மெதுவாக கலக்கவும். தவாவை சூடாக்கி 1/4 தேக்கரண்டி எண்ணெய் தடவவும். அதன் மேல் ஒரு கரண்டி மாவை ஊற்றவும். அதன் மேல் சிறிது காய்கறியை பரப்பி மெதுவாக அழுத்தவும். 1/4 தேக்கரண்டி எண்ணெயை அதன் மேல் மற்றும் ஓரங்களில் தடவி மிதமான தீயில் 1 நிமிடம் வேக வைக்கவும். ஊத்தாப்பம் இருபுறமும் பழுப்பு நிறமாக மாறும் வரை திருப்பி போட்டு மிதமான தீயில் வேக வைக்கவும். 3 ஊத்தாப்பத்தின் ஊட்டச்சத்து மதிப்பு.